வணக்கம். நம்ம பள்ளிக்கூடத்துல ஆரம்பத்துலேருந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த பிரிட்டிஷ் ஆட்சி, இந்த ஒரு 200 சொச்சம் வருஷ ஆட்சிய நம்ம ஒரு ஒரு கெட்ட இதிலேயே தான் படிப்போம். நம்ம வரலாறு அந்த மாரி தான் இருக்கு. நம்ம போராடி தான் இந்த சுதந்திரத்த பெற்றோம். ஆ அடிமையா தான் இருந்தோம். அப்புறம் 1856க்கு அப்புறம் அவங்க பிரிட்டிஷ் மன்னராட்சி கீழ வரும்போது, கொஞ்சம் 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 சுதந்திரத்த குடுத்து, ஆனாலும் முழுமையாலாம் கிடையாது. ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா தான் இந்த நாட்டுல நம்ம இருந்தோம். சரிங்களா? இப்ப இது ஃபுல்லாவே ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங் தான் பிரிட்டிஷ் மேல இருக்குது நமக்கு. இப்ப இன்னைக்கு என்னத்த பத்தி பேச போறோம்னாக்கா, பிரிட்டிஷ் இங்க ஆளலன்னா என்னவா இருந்திருப்போம்? நான் பிரிட்டிஷ்க்கு நம்ம கிராட்டிட்யூட் காமிக்கணும் அதெல்லாம் சொல்லல. பிரிட்டிஷ்ன்னு ஒரு அந்த அந்த ஒரு குரூப் நம்மள அடிமைப்படுத்தி இங்க வியாபாரம் பண்ணி, இங்கேருந்து கொள்ளையடிச்சுட்டு போகாம இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அதுதான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? இதுல எல்லாமே எதுவுமே நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம பண்ணல. அவங்களுக்கு வசதிக்கு, அவங்களுக்கு தேவைக்கு, எது வசதிக்கு உகந்ததோ அததான் அவங்க பண்ணாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க விட்டுட்டு போன ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்பவே பயனுள்ள விஷயமா இருக்கு. அதுதான். அதாவது இப்ப இங்கிலீஷ் இன்னைக்கு நெறைய பேர் பேசுறோம், புரிஞ்சுக்கிறோம், படிக்கிறோம். பிரிட்டிஷ் வராட்டி நம்ம இந்த அளவுக்கு ஆங்கிலம் பாப்புலர் ஆயிருக்காது. சரிங்களா? அவன்ட்ட வேலை செய்யணும், அவன் பேசுறது நமக்கு புரியணுங்கிறதுக்காக கத்துக் குடுத்து அத இது கொண்டது. அதே மாரி படிப்பும், கல்வி முறை, மெக்காலே கல்வி முறைலாம் சொல்லுவாங்க. அவனுக்கு வேலை செய்யறதுக்கு உகந்த ஒரு தொழிலாளிய உருவாக்குறதுக்காக கொண்டுட்டு வந்தது தான். சரிங்களா? இந்த பாசன வசதிகள ஏற்படுத்துறது. இது மிகப்பெரிய பயன். இப்ப நான் இருக்கிற பட்டுக்கோட்டையெல்லாம் இன்றைய காலகட்டத்தில அது ராமநாதபுரம் மாரி தான் இருந்திருக்கும். வானம் பார்த்த பூமிங்கிற மாரி தான் இருந்திருக்கும். இந்த 1930ல அந்த புது வாய்க்கால், கல்லணை கால்வாய் வாய்க்கால் எல்லாம் அவங்க தோண்டலன்னாக்கா, மேட்டூர் டேம் கட்டுனது. அதெல்லாம் இல்லன்னாக்கா பட்டுக்கோட்டையில தஞ்சாவூருக்கு தெற்க தண்ணி வராது. ஆத்து தண்ணி வராது. இப்ப இதுவே இப்ப நான் பேசுற இடத்துலேருந்து ஒரு 5, 6 கிலோமீட்டருக்கு மேற்க போய்த்தீங்கன்னா ஆத்து பாசனம் கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டம். அப்படிங்கும்போது அது மாரி விஷயங்கள்லாம். பென்னிக்குக் கட்டுன அந்த பெரியாறு டேம் கட்டாது. இப்ப ஒழுங்கா பராமரிச்சாக்கா சிவகங்கை, ராமநாதபுரத்துக்கு தண்ணி வரணும். நம்ம அரசியலுக்கு அதெல்லாம் வரல. வெள்ளைக்காரன் அவன் போட்ட திட்டம், செயல்படுத்தின விஷயங்கள் எல்லாமே இங்க விவசாயம் பண்ணி அவனுக்கு உணவு பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்காக இருந்தாலும், அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம அத பராமரிச்சோமா? இல்ல. பெரும்பாலான விஷயங்கள் பெரியாரோட கருத்துல நான் ஒத்துப் போறேன். வெள்ளைக்காரனை விரட்டிட்டு கொள்ளைக்காரங்கள்ட்ட நாட்ட குடுத்துருக்கோம். சரிங்களா? அவன்ட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு. நம்மள்ட்ட இல்ல. இப்ப உதாரணமா இந்த தென்பெண்ணை ஆற்றுல 18 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டப்பட்ட ஒரு பாலம். 18 கோடி ரூபாய் 3 மாசத்துல ஆத்துல அடிச்சிட்டு போகுது. அதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் கூடுதலான தண்ணி வந்துருச்சு. அதனாலதான் நாங்க எதிர்பார்த்தது 1,00,000 லிட்டர் தண்ணி. ஆனா அங்க வந்தது 2,00,000 லிட்டரு, 1,50,000 தான். இந்த ஊப்பிங்களும் அத பார்த்துட்டு அப்படியே பேசுறான். டீ கடையில நின்னுகிட்டு பேசுறான். சரிங்களா? ஒரு காமன் சென்ஸ் கிடையாது. அந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு அடுத்து அந்த தென்பெண்ணை ஆறு விழுப்புரம், கடலூர்ல தாண்டி தான் கடலுக்கு போகுது. ஒரு ஆற்றின் மேல் பகுதியில தண்ணி கூட வந்துச்சுன்னா, அத விட கூட கீழ்ப்பகுதியில வரும். அந்த முகத்துவாரம் சொல்ற பகுதியெல்லாம் வெள்ளம். கடலூர் எப்பவுமே வெள்ளத்துல நிக்கிறது. திருவண்ணாமலையில வந்த வெள்ளம் கடலூருக்கு போகாமயே போயிருக்கும் கடலுக்கு. இல்ல அந்த திருவண்ணாமலையில உள்ள அந்த அந்த பாலம் இடிச்சிட்டு போன பாலத்துக்கு ஃபுல்லாவே எந்த இடத்துலயும் ரயில்வே ட்ராக் கிடையாது. எந்த இடத்துலயும் ரோடு கிடையாது. நேஷனல் ஹைவே கிடையாது. ஸ்டேட் ஹைவே கிடையாது. சாதாரண ஒரு கிராமத்தை இணைக்கிற பாலம், இந்த தொங்கு பாலம், தரைப்பாலம் எதுவுமே கிடையாதா? அந்த ஒரு பாலம் மட்டும் தானே அடிச்சிட்டு போனுச்சு. எந்த பேப்பர்காரனும் அதை பேச மாட்டான். ஏன்னா அவன் கஞ்சி குடிக்கணும்ல. அரசியல்வாதி. அதுவுமே பாத்தீங்கன்னா, போன ஆட்சி முறையில செல்லூர் ராஜ், விஞ்ஞானி அப்படிலாம் ட்ரோல் பண்ணாங்க. அவர் ட்ரோல் பண்ணக்கூடிய மெட்டீரியல் தான். ஆனா ஏவா வேலுவ எவனுமே ட்ரோல் பண்ணலையே. அந்த பாலம் இடிஞ்சதுக்கு எந்த கேள்வி ஒரு நாதி ஒண்ணும் கேட்கவும் இல்லையே. 18 கோடி மக்கள் வரி பணம்.
அரசு பணம்லாம் சொல்லாதீங்க இனிமே. அரசு பணம்னா அது ஏதாவது திமுக பணம், அதிமுக பணங்கிற மாரி ஆயி போயிருக்கு. பிஜேபியோட பணங்கிற மாரி. மக்களோட பணம். அத இவங்க சுருட்டி வாயில போட்டுக்கிட்டு ஒழுங்கா வேலைய செய்யாம, 3 மாசத்துல பாலம் அடிச்சிட்டு போயிருச்சு. கேட்டா 1,00,000 லிட்டரு, 2,00,000 லிட்டருன்னு ஏதோ கதைய விடுறாய்ங்க. எவளு ஈக்குவலி தகுதியானவர் தான் செல்லூர் ராஜ ட்ரோல் பண்ண அளவுக்கு. சரிங்களா? அவரு ஒண்ணும் பெரிய என்ஜினியர்லாம் சிவில் என்ஜினியர் கிடையாது. ஏதோ சொல்றாய்ங்க. அதுதான் சொல்றேன்ல. வெள்ளைக்காரன்ட்டேருந்து புடுங்கி கொள்ளைக்காரன்ட்ட குடுத்தாச்சு. சரி. இதெல்லாம் ஒரு பகுதியா இருக்கட்டும். நம்ம தாதாபாய் நவ்ரோஜி சொன்ன மாரி தான். வெள்ளைக்காரங்க வந்து இங்க பண்ணது வந்து பாவர்ட்டி அண்ட் த அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இங்கேருந்து கொள்ளையடிச்சு தான் போனாங்க. மறுப்பே இல்ல. சசி தரூர் கூட சொல்றாரு. பிரிட்டிஷ் இங்க வரையில உலகத்தோட ஜிடிபில 24% இந்தியா. ஒரு கால்வாசி பொருளாதாரம் வந்து இங்க இந்தியாவுல தான் நடந்திருக்கு. நம்ம தான் இண்டஸ்ட்ரியலைஸ் ஆன நாடு. சரிங்களா? ஏன்னா என்ன சும்மாவா பட்டுக்கோட்டை கவிஞன் பாடி வச்சான், "என்ன வளம் இல்லை இந்த நாட்டில்ன்னு." எல்லாமே தான் இருந்துச்சு. கொள்ளையடிச்சுட்டு போனாங்க. பிரிட்டிஷ் மட்டும் கொள்ளையடிக்கல. சரிங்களா? ஆம், கஜினி முகமது, கோரி முகமது, ஆம், தைமூர், ஸோ மங்கோலிய படை, அது நாதிர் ஷா படையெடுப்பு மிகப்பெரிய மிகப்பெரிய கொள்ளையடிப்பா அதை சொல்லுவோம். சரிங்களா? அப்படி தொடங்கி வந்துட்டு இப்போ நீரவ் மோடி, மெகுல் சோக்சி, அந்த அம்மா வீடியோகான் ஓனரு, சாந்தா கொச்சரோட ஹஸ்பண்டு, இவங்கெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. கொள்ளையடிப்பு நடந்துகிட்டு இருக்கா ஒரு அரசியல்வாதியும் கொள்ளையடிக்கும். சரிங்களா? அப்ப நான் அது சரின்னு சொல்லல. எந்த மாற்றத்தை கொண்டுட்டு வந்திருக்கோம்? 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பாலங்கள்னா ஆத்துல நிக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட 100 ஏறக்குறைய 100 வருஷத்தை ஒட்டி கட்டப்பட்ட வந்து பெரிய பெரிய வாய்க்கால்கள், டேம்கள்லாம் இன்னும் நிக்குது. அந்த வாய்க்கால பராமரிக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தண்ணியை திறக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வண்டி இறக்கிட்டு ஏற்றிட்டு ஓடிடுவான். கேட்டா வெட்டியாச்சுன்றான். அந்த மராமத்து வேலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படித்தானே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொருளாதாரம் இதெல்லாம் இருக்கட்டும். சரிங்களா? பிரிட்டிஷ் நமக்கு வந்து 40 ட்ரில்லியன் ரெப்பரேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. அது வாய்ப்பே இல்லை. அவன் கொள்ளையடிச்சு போனதுதான். இருந்தாலும் பிரிட்டிஷ் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிருக்கான் இந்தியாவுக்கு. அது என்னன்னா, பிரிட்டிஷ் மட்டும் இங்க வரல அப்படின்னா இந்தியா இன்னைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1000 நாடா இருக்கும். 1000 நாடா இருந்திருக்கணும். சுதந்திரம் கிடையாது. தனி மனித உரிமை இருந்திருக்காது, ஜனநாயகம் இருந்திருக்காது. மன்னராட்சி கீழே தான் எல்லாருமே இருந்திருப்போம். இப்போ நான் இருக்கிற பகுதி வந்து பிரிட்டிஷ் இங்க வரும்போது ஏன் அவங்க போகிற வரையும் வந்து மராட்டி கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. மராட்டி வந்து இங்க உள்ள மக்கள்கிட்ட வரியை வசூல் பண்ணி பிரிட்டிஷ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல புதுக்கோட்டை மன்னர், தொண்டைமான். இது ராமநாதபுரத்து மன்னர். அவரும் பிரிட்டிஷுக்கு வரி கட்டிக்கிட்டு தான் இருந்தாரு. சிவகங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலுநாச்சியார். இது மாதிரி இந்தியா முழுக்க வடக்க பித்தீங்கன்னா வந்து மராட்டியா இல்ல முகல்ஸான்னு வெட்டிக்கிட்டு சேர்த்திருப்பாங்க. படையெடுப்பு, போர்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். நாடு ஒருங்கிணைச்சிருக்க முடியாது. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. மக்களுக்கு இந்த அளவுக்கு உரிமை கிடைச்சிருக்காது. இன்னொன்னு வந்து நாட்டு கலாச்சாரம் வந்து கண்டிப்பா இருந்திருக்காது. ஏன்னா வந்து வெளியில இருந்து வர்றவங்க எல்லாம் பிடிச்சி பண்ணும்போது அவன் இம்போஸ் பண்ணிடுவான். பிரிட்டிஷ் பெரிய அளவு வந்து கலாச்சார திணிப்பெல்லாம் பண்ணல. சரிங்களா? இப்போ நம்ம வரலாற்றுல படிக்கிறோம். சுல்தான்கள் காலத்திலையும் வந்து முகலாயர் காலத்திலையும் எக்ஸப்ட் அந்த அக்பர்லேருந்து ஷாஜகான் வரையும் வந்து ஜஸியா கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப இங்க பெரும்பான்மை இந்துக்கள் வந்து தன் உடம்புல தலை இருக்கணுங்கிறதுக்காக ஜெசியா கட்டியிருப்பாங்க. இல்லைன்னா வந்து இப்போ அந்த பக்தியார் கில்ஜியாவோட ஆட்சி பண்ண ஏரியா பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலு, பங்களாதேஷ் ஃபுல்லா இஸ்லாம் நாடாயிருச்சு. அங்க வந்து செக்குலரிசம்லாம் யாரும் பேச முடியாது. சரிங்களா? அதே மாதிரி பாகிஸ்தான் கொள்ளையடிக்க அந்த கைபர் போலான்ல இருந்து எப்படி வந்தானோ அந்த வந்த பகுதியெல்லாம் இஸ்லாம் ஆயிடுச்சு. ஆப்கானிஸ்தான் பெரிய புத்த மதத்தை ஃபாலோ பண்ண மக்கள் வாழ்ந்த இடம். இப்போ தாலிபான் வந்து தான் உலகத்திலே உள்ள பெரிய புத்த சிலையை உடைச்சாங்க.
இப்ப இது எல்லாமே வந்து இந்த கலாச்சார அடையாளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கும், மாற்றப்பட்டிருக்கும். பிரிட்டிஷ்னு ஒருத்தன் வரலான்னா பிரிட்டிஷ் தானே வந்து நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே இந்தியா, அவனுக்கு என்ன அதுல லாபம் இருக்குது? இந்தியாவோட கலாச்சாரத்தை சிவிலைசேஷனை கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுல லாபமே கிடையாது அவனுக்கு. இப்ப இன்னைக்கு கீழடியில வந்து தோண்டப்பட்ட உண்மையா பொய்யா, அது ரெண்டு பார்ட்டியும் வேற வேற கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். இது என்னோட நாகரிகம், என்னோட நாகரிகம் இல்லை, இந்த மண்ணுல ஒரு நாகரிகம் இருந்திருக்கு. சரிங்களா? அதுல ஒரு மனப்பூர்வமா பண்ண வேண்டிய அவசியம், அதை பண்ணிட்டு அதை வந்து வெளிப்படுத்தணுங்கிறதுல இன்னைக்கு தயக்கம், அரசியல் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஹரப்பா மொஹஞ்சதாரோலாம் தோண்டி அவ்வளவு பெரிய இது பண்ணணும்னு அவசியம். அப்போ ஒரு சில விஷயங்களை அவங்க நல்லா தான் பண்ணியிருக்கான். அது வந்து பெரும்பாலான விஷயங்கள் வந்து அவனோட லாப நோக்கத்துக்கு பண்ணியிருந்தாலும், இந்தியாங்கிற ஒரு நாட்டை ஒருங்கிணைச்சது மிகப்பெரிய உதவி இந்தியாவுக்கு. இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல அது வந்து மிகப்பெரிய உதவி. அவங்க வரலன்னா இன்னைக்கு ஒரு 1000 நாடா இருந்திருக்கும். போர் நடந்துகிட்டே இருக்கும். இவன் அவன் மேல இன்னைக்கு வரையும் இப்ப உலகம் ஃபுல்லாவே தான் போர் நடக்குது. இங்க நடக்காதா என்ன? இவன் குண்டை வாங்கிட்டு அவன் மேல போடுவான், அவன் குண்டை வாங்கிட்டு இவன் மேல போடுவான். அந்தந்த நாட்டுல வந்து ராஜா என்ன இப்போ மராட்டிய ஆளுமைக்கு உள்ள இடமெல்லாம் வந்து அவன் இந்துவை மாத்திருப்பான். முகல்ஸ் ஆட்சிக்கு கீழே இருந்த இடம்லாம் வந்து முஸ்லீமை மாத்திருப்பான். ஹைதர் அலி வம்சம், அந்த திப்பு சுல்தான், ஆர்காட் நவாப், அவங்கெல்லாம் முஸ்லீமா மாத்திருப்பாங்க. போர்ச்சுகீஸ் பிடிச்சி வச்சிருந்தாங்கன்னா அவன் கோவா வந்து கிறிஸ்டினா மாத்திருப்பான். இப்படித்தான் நடந்திருக்கும். ஸோ ஒரு இயல்பான ஒரு விஷயமா இன்னைக்கு செக்குலரிசத்துல யார் வேணாலும் எந்த மதத்துக்கு வேணாலும் மாறலாம்னு வச்சிருக்கோம். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. கட்டாயமா நடந்திருக்கு எல்லாமே. தனி மனித உரிமை அறவே இருந்திருக்காது. ஸோ அதனாலதான் சொல்றேன். இப்படி ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பிரிட்டிஷ், குறிப்பா பிரிட்டிஷ், சரிங்களா, பிரிட்டிஷ் தான் வந்து அவங்க, ஏன்னா பிரெஞ்சு வந்து நம்ம ஜனநாயகம் தோன்றின பிரான்ஸ், கிரீக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெருசா இவால்வ் ஆனது பிரான்ஸ்ல தான் இவால்வ் ஆனிச்சு. அவன் வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் பிடிச்சி வச்சு இந்த நாட்டுல எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து உரிமையில கொடுக்கலையே. அவன் சுரண்டுறதுல தானே இருந்தான். இப்ப ரீசெண்ட் வரையும் இப்போ புர்கினா ஃபாசோலாம் விரட்டி விடுற வரையும் சுரண்டிக்கிட்டு தானே இருந்திருக்கான். அதனால பிரிட்டிஷ் வந்ததும் ஒரு வகையில நல்லதுதான் இந்தியாவுக்கு. நான் பிரிட்டிஷ் வந்து என்டையர்லி நல்லதுன்னு சொல்லலை. அப்படி பண்ணனாக்க வந்து வந்து பிரிட்டிஷ் போராடி செத்தாங்களா அவங்களுக்கெல்லாம் நான் பண்றது துரோகமா இருக்கு. வராம இருந்திருந்தோம்னாக்கா வந்து நம்ம வந்து மன்னராட்சி கீழே தான் இருந்திருப்போம். உரிமையை பத்தி எல்லாம் பேச முடியாது. நன்றி.